இந்த இமேஜஸ்ல பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இது எல்லாமே பார்க்க நார்மலா தானே இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்க நம்புவீங்களா? உதாரணத்துக்கு இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் உட்கார்றதுக்கு தானே கட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கு நடுவுல நிறைய கம்பியா வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கறப்ப தான் தெரிஞ்சுச்சு. இந்த இடத்த வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப இந்த இடத்துல இந்த கம்பிலாம் இல்லைன்னா இந்த இடத்துல யாராவது நைட் வந்து தங்கிப்பாங்க. இல்ல இந்த இடத்துல யாராவது ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு பேர் தான் நம்ம ஹாஸ்டைல் ஆர்கிடெக்சர் இல்லைன்னா டிஃபென்சிவ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த உட்கார இடத்த பாருங்களேன். இது வந்து கர்வா இருக்கு. இந்த மாதிரி கட்டுறதுனால யாருமே இதை வந்து வேற பர்பஸ்க்காக எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் இப்போ இந்த பாலத்துக்கு அடியில் பாருங்க, யாராவது ஷெல்டரா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல முள்ளா நிறைய போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயம் மாதிரி தெரிஞ்சாலுமே இது சொசைட்டியோட ஆக்சுவல் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு மனுஷன் ஹோம்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னா அவன் ஹோம்லெஸ்ஸாவே தான் இருக்க போறான். அண்ட் இது இன்னும் போக எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே தான் போகுது. அண்ட் இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல ஒரு ராங்கான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க.